தேற்றுவாய் நீ எம்மை எப்போதும், தேற்றளவு அன்பர் நீதானே. தேடி வந்தே உலகும் கடவுளும் நீதானே, தேடி வந்தே உதவும் கடவுளும் நீதானே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, புனித ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி உலகிற்கு வந்தார். அதை தனது உண்மையான உடலாலும் இரத்தத்தாலும் அனைவருக்கும் தர திருவுளம் கொண்டார் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். நிலை வாழ்வு தருகின்ற ஆண்டவரிடத்திலே எந்ததொரு குறைவும் இல்லாமல் நாம் வாழ தேவையான வரம் கேட்டு மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே நமது தாய் நாட்டில் முதற்கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இன்றைய நாளிலே 100% வாக்குப்பதிவு நிகழ வேண்டும் என்று சொல்லியும், நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அன்னையின் வழியாகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார்.
பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 117. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு
அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, புனித ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் யாரும் மரணத்தை விரும்புவதில்லை. மரணம் நிச்சயம் நிகழும் என்று சொன்னாலும், மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொன்னாலும் யாரும் மரணத்தை விரும்புவதில்லை. நாம் ஏதாவது ஒரு வகையிலே இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். அதற்காக பல்வேறு காரியங்களை முன்னெடுக்கிறோம். புதிதாக சந்ததிகளை உருவாக்குகிறோம். நமது பெயரிலே ஏதாவது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காரியங்களிலே ஈடுபடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு உங்களுக்கும் எனக்கும் விடையளிக்கிறார். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர், நிலை வாழ்வை அவர்கள் கொண்டிருப்பர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபட கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு வாழ்ந்தபோது அவரிடத்திலே இருந்த சீடர்களிடத்திலே முதல் முறையாக ஒரு பிளவு, முதல் முறையாக சீடர்களுக்குள்ளே கலகலப்பான பேச்சு. இவரை சொல்றதை எப்படி நம்ப முடியும்? யூதர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, இவர் எவ்வாறு தனது சதையை நமக்கு உணவாக கொடுக்க முடியும்? இதுதான் முதல்ல அங்கே ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையில பல்வேறு நபர்கள் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பிரிந்து செல்வதாக நாளைக்கு வரக்கூடிய நற்செய்தியில நாம் வாசிக்க இருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இருப்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உட்கொள்வதுதான். அப்ப இதுதான் மிக பிரச்சனை. இது எப்படி நமக்கு சாத்தியமாகும்? இது நிகழுமா? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஸ்காட் ஹோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர், பிரிந்த சபையிலே பலவித நற்செய்தி போதனைகளை இவர் சொன்னவர், நற்செய்தியை அறிவித்தவர். இவர் இன்னும் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியான இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறை வார்த்தை மீண்டும் மீண்டுமாக வாசிக்கிறார். நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு, என்னை உண்போர் என்னால் வாழ்வர். இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக இவர் வாசிக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இயேசு பொய் சொல்லி இருக்க முடியுமா? அதுதான் அவருடைய கேள்வி. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை. ஆண்டவர் இயேசு ஒருவேளை பொய் சொல்லி இருக்க முடியுமா? ஆண்டவர் ஒருவேளை அந்த நேரத்தில் மட்டும் வந்துட்டு போயிடுறாரா? இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில கேள்வியாக நிறைய மீண்டும் மீண்டுமாக தனக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப இவருக்கு, இந்த இறையியலாளருக்கு, எதை நம்புவது, எதை நம்பாமல் விடுவது? ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை நம்புவதா அல்லது நம்பாமல் விட்டு விடுவதா? இதான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. மீண்டும் மீண்டும் வாசித்துக்கிட்டே இருக்கிறாரு. இதற்கு என்னதான் விடை? அப்ப அவர் இதற்கு விடை ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஆண்டவர் இயேசு பொய் சொல்ல முடியாது. அப்படி பொய் சொன்னா அவர் ஆண்டவராக இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் உண்மை என்றால் அவர் உணவாக கொடுத்த இந்த நற்கருணையும் உண்மையானது. அவரே வானிலிருந்து இறங்கி வந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் உண்மையானது. அப்ப அதை விட்டு பிரிந்து சென்ற சகோதரர்களை பற்றி ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நம்ம வாசிக்கிற இந்த நற்செய்தியை பற்றி அவர் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு அவரை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படவே இல்லை. அப்பா, நான் சொன்னது தப்பு, நீங்க திரும்பி என்னிட்ட வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகளை மீண்டும் பெறவும் இல்லை. அப்படி என்றால் அவர் கூறிய வார்த்தைகள் உண்மையானவை, அதை முழுவதுமாக நம்ப வேண்டிய வார்த்தைகள். இதையெல்லாம் அவர் மிகவும் ஆழமாக சிந்தித்து மீண்டும் மீண்டுமாக தியானித்து
1986 வருடம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் தான் எந்த சபையில் இருந்தாரோ அந்த சபையை விட்டுவிட்டு மீண்டுமாக கத்தோலிக்க திருவையில் இணைந்ததை அவரது புத்தகமான ரோம் ஸ்வீட் ஹோம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே அவர் தெளிவுபட கூறியிருக்கிறார். அதுதான் நிலை வாழ்வு தரும் என்பதனை அந்த இறையாளர் பல்வேறு நிலைகளிலே சிந்தித்து மீண்டுமாக திருவையோடு தன்னை இணைத்து கொண்டார் என்பதனை அவர் எழுதிய அந்த புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பல்வேறு வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம். அங்கே ஏதாவது ஒரு எரிய பலி செலுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விலங்கினை ஏதாவது ஒரு மிருகத்தினை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு விலங்கினை வெட்டுகிறார்கள். வெட்டிய பிறகு ஒரு பகுதியை பலிபீடத்தில் வச்சு அதை எரிபலிக்கென ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த விலங்கோட ஒரு பகுதியை குருவானவருக்கு என்று குருவுக்குரியது என்று சொல்லி கொடுக்கிறார்கள். மற்றொரு பகுதியை ஆலயத்திலே அமர்ந்து ஆலயத்திலே இருந்து அவருடைய நண்பர்களோடு சக நண்பர்களோடு அவர்கள் உண்கிறார்கள். அதில் அவங்க என்ன நினைச்சாங்க, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த பலி என்ன செய்யும், நாங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த பலி, கடவுள் இந்த பலியை ஏற்றுக்கிறாரு, கடவுள் ஏற்று இந்த பலியை உட்கொள்கிறார், நான் கொடுக்கிற பலியில் கடவுள் இருக்கிறாரு, அப்போ கடவுளை நான் உண்கிற போது நான் கடவுளோடு ஒருவனாக மாறுகிறேன், நான் கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளேன், அந்த நம்பிக்கையில் மீண்டுமாக வீட்டுக்கு செல்கிறாங்க. இதுதான் அவர்கள் ஆலயத்திற்கு பலி செலுத்துகிற முறையாக அவர்கள் கருதுகிறார்கள். இன்று நாம் அன்னையினுடைய இந்த ஆலயத்திற்கு வருகிறோம், பல்வேறு இடங்களுக்கு போகிறோம், நாம் நமது பொருத்தனைகளை செய்கிறோம், வேண்டுதல்களை செய்கிறோம், நேர்ச்சைகளை செய்கிறோம். செய்கிறப்ப நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஏதாவது அர்ப்பணிக்கிறோம் கடவுளுக்கு. இங்கே வேளாங்கண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உப்பு கொடுக்குறாங்க, பழம் உப்பு கொடுக்குறாங்க, பூக்கள் உப்பு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் கடவுளுக்கு உப்பு கொடுத்துட்டு மீண்டும் கடவுளிடமிருந்து ஏதாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் ஒரு மன திருப்தி. இங்கே போயிட்டு நாம் செலுத்தின பிறகு ஏதோ பூவோ அல்லது தேங்காயோ ஏதாவது ஒன்று கடவுள் என்னை ஆசீர்வதித்து தந்திருக்கிறேன்னு சொல்லி நாம் நமது வீடுகளுக்கோ அல்லது நாம் மீண்டும் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறோம். அப்போ கடவுளிடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ளணும். அது எதை குறிக்கிறது, கடவுளினோடு இருக்கிறார், கடவுளினோடு வாழ்கிறார் என்பதனை குறிப்பதாக அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதமாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ கடவுளிடத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரைட். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, இப்போ நான் அதைவிட மேலான ஒன்றை நான் உங்களுக்கு தருகிறேன், எனது உடலை நான் உங்களுக்கு உணவாக தருகிறேன், அதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அதை நீங்கள் எடுத்து செல்கிற பொழுது நீங்களாக வாழுகிற பொழுது நான் உங்களே வாழ்ந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஒரு சில நாளைக்கு முன்பதாக ஒரு இங்கே பணியாற்றிய திருத்தொண்டருடைய முதல் திருப்பலிக்கு செல்ல நேர்ந்தது. போயிட்டு வர்ற வழியில் ஒரு திருத்தலத்தை சந்தித்தோம். திருத்தலத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய பண்ணை ஒன்று இருந்தது, வேளாண் பண்ணை ஒன்று இருந்தது. அதில் நிறைய செடிகளை வளர்த்தெடுத்தார்கள். அதில் நிறைய செடி என்னன்னா மரபணு கலப்பு செய்த செடி, ஹைபிரிட். அந்த செடி தான் நிறைய இருந்தது. அதனுடைய சுவை இருக்குது, ஆனால் அதனுடைய தன்மை மாறிப்போகுது, விதை இல்லாமல் போகுது, மற்றதெல்லாம் மாறிப்போகுது. ஆனால் பார்த்ததில் ஒரு வித்தியாசமான செடினா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது மாமரம். அந்த மாமரத்தில் ஒட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமரத்தில் எப்படி ஒட்டுன்னா, ரெண்டு தனித்தனி மரங்களை ஒன்றாக இணைத்து வைக்கிறார்கள். அந்த ஒன்றாக இணைத்து வைக்கிற மரம் ஒரே மரமாக தான் வருது. அந்த ஒரே மரமாக வளர்றது கீழே வேறு என்ன இருக்குதோ அதனுடைய கனிகள் வேறையாக இருக்கு. அப்போ ரெண்டு மரத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. சுவையில் எந்த மாற்றமும் இல்லை, விதை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த ஒட்டு செய்த மரம் இரண்டு மரங்களுடைய சுவையை தருகிறது. இரண்டு மரமும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டு மாமரத்திலேருந்து நாம் பெறுகிறோம். அதில் என்ன நடக்கிறது, ஒன்று இன்னொன்றோடு இணைகிறது. ரெண்டில் இருக்கிற இயல்பு மாறவில்லை, ஆனால் இரண்டும் கனி தருகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த நற்கருணையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைகிறார். நம்மோடு இணைந்து நாம் அவராக கனி தர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு ஆசைப்படுகிறார். இதான் மீண்டும் மீண்டுமாக கடவுள் நம்மள்ட்ட சொல்றார், நீங்க அப்பா நீ என்னை உண்டீங்கன்னா, என்னை நம்பி என்னை உண்போர் அனைவரும் என்னால் வாழ்வர், நான் அவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன், அவர்கள் என்றும் நிலையான வாழ்வு கொண்டிருப்பர். இதுதான் நற்கருணையுடைய மிகப்பெரிய ஒரு உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போ கடவுள் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்ய முடியாது. கடவுளை ஒருவேளை நாம் ஏற்று வாழ்ந்தோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதனை ஆண்டவர் இயேசு கொஞ்சம் பின்னாடி யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5 மற்றும் 6வது இறை வார்த்தையில இவ்வாறு சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது.
என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். அப்ப ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நான் மிகுந்த கனி தர முடியும். ஆண்டவர் இயேசுவை எப்போதெல்லாம் நான் உட்கொள்கிறேனோ, எப்போதெல்லாம் அவராக நான் மாறுகிறேனோ, அந்த நிலை வாழ்வை நான் கொண்டுள்ளேன். அந்த நிலை வாழ்வுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்க முடியும் என்பதனைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்றாரு. இந்த வாரம் முழுவதுமாக நாம் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தான் வாசிட்டு இருக்கிறோம். நற்கருணை பற்றி பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நற்கருணையுடைய உண்மையான இயல்பு என்னவென்று சொன்னால், அதை உண்போர் நிலை வாழ்வை பெற்றிருப்பர். அப்ப அதை உண்றதுக்கு என்ன தகுதி, அதை நாம் எப்படி உண்ண வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காக ஏதாவது நம்மள்கிட்ட கேட்கிறாருன்னு கேட்டா நிச்சயமாக ஒன்று கேட்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசி கேட்ட பவுலடியார், அவர் மனம் மாறியவராக, புதிதாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக, முதல்ல நற்கருணையை பற்றி எழுதினதும் அவர் தான். அப்போ நற்கருணை பற்றி அவர் எழுதுறப்ப அவர் சொல்ற ஒரு வாக்கியங்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27லிருந்து 29 வரை இருக்கிற இறைவார்த்தை நாம் வாசிக்கிற போது, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் பெறுகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை உட்கொள்கிற போது இது உண்மையிலுமே ஆண்டவர் இதில் இருக்கிறார், ஆண்டவர் இதில் உரைகிறார், ஆண்டவரை நான் உட்கொள்கிற போது அவராக நான் மாறுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒண்ணுதான் கடவுள் நம்மள்கிட்ட விரும்புகிறார். நீ உன்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நீ உன் பாவங்களை எல்லாம் விட்டு வருகிற போது, பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு நீ என்னிடத்துல வருகிற போது, நான் உன்னில் வாழ்வேன், நான் உனக்காக இருப்பேன், உன்னோடு என்றும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இதை பவுலடியார் இறுதியாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலே சொல்லுகிறார். இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை, நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்கிற போது, நற்கருணையை உணர்ந்து நாம் பெற்றுக்கொள்கிற போது இப்படிப்பட்ட பேச்சினை பெற்றுக்கொள்கிறோம் என்பதனைத்தான் பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்றும் மாறாதது, ஆண்டவருடைய வார்த்தை என்றும் அழிவுறாது. ஆண்டவர் இயேசு என்றும் உண்மையை பேசுபவர், உண்மையின் மறு உருவம். ஆக அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், என்னை உண்போர் என்னால் வாழ்வர், என்னை உண்போர் நிலை வாழ்வை பெறுவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை தகுதியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே உண்மையாக இருக்கிறார், உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கிறார் என்பதனை ஏற்றுக்கொண்டு அவராக நாம் வாழ, நம்மில் அவர் இருக்கிற போது மிகுந்த கனிதர தேவையான வரம் வேண்டியவர்களாக மன்றாடுவோம். அன்னையும் இதைத்தான் செய்து காட்டினார். அவர் தன்னோடு இருக்கிறார் என்பதனுடைய சாட்சிகள் தான் நீங்களும் நானும். அன்னை எவ்வாறு அவரோடு இருந்து மிகுந்த கனி தருகிறார், அந்த கனியினுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போன்று நாமும் மிகுந்த கனி தர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடையவும் அன்னை மரியாவினுடையவும் ஆவல். அதுதான் அவளுடைய விருப்பம். அதை நிறைவேற்ற தேவையான வரம் வேண்டியவர்களாக தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். படியென தருகின்றோ, பலியிட வருகின்றோ, எமை பலியென தருகின்றோ. சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தின வியர்வையும் உனக்காக, மகிழ்வுடன் தருகின்றோ, சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மோதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக சகாயராஜ், மேனாளாயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். இந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. கரம் சேர பலியானார் விருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே, திரையாக பலி உண்ண தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமை